நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களை நான் வெளியே போக சொன்னையா? உங்க ஆசைக்கு நான் சம்மதிக்காததுனால நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் தாராளமா கொடுங்க, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா செத்தாலும் என் புருஷனை தவிர வேற யாரும் என்ன தொட விட மாட்டேன். போக மாட்டேன். என் மேல உங்க கை பட்டா உங்களை நான் கொன்னுடுவேன். இது தேசமங்கலத்து அம்மா மேல சத்தியம். வெளியே போங்கயா, மரியாதையா போங்க. சரி, நான் போறேன். ஓ மேல எனக்கு வந்த எல்லா ஆசைகளையும் இந்த இடத்துலயே விட்டுட்டு நான் வெளியில போறேன். நீயும் உன்னோட மகளும் ஒட்டு மொத்தமா அழிய போறீங்க. வேதா, இன்னைக்கு விளையாடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை அம்மா திட்டுவாங்க. நீ பயப்பட வேணாம் குட்டிமா, மல்லியம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் மல்லியம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, என்னாச்சுமா? மல்லியம்மா எதுக்காக அழுவுறீங்க? நீங்க எப்போ மல்லியம்மா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வேலை தேடி போய் கிடைக்கலையா? அதனாலதான் அழுவுறீங்களா? இல்ல. அப்புறம் என்னாச்சுமா? அது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன, அந்த சித்திரபானு ஐயா கண்ணு முன்னாடி போயிடாதீங்க. சித்திரபானு ஐயாவை நினைச்சா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க மல்லியம்மா. சித்திரபானு ஐயா இப்போ ஏதாவது காட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டு இருக்கவரை நினைச்சு எதுக்கு கவலைப்படணும், இல்லையா குட்டிமா? ஆமா, இனிமே சித்திரபானு ஐயா தேசமங்கலத்துக்கு கூட வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வருவாருமா, அந்த ஐயா வருவாரு. நம்மள பயமுறுத்துறதுக்காக திரும்பவும் வருவாரு. என்னோட பயமே இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுதான். நீங்க கொஞ்சம் அழுவாம இருங்க மல்லியம்மா. நம்மள காப்பாத்த தேசமங்கலத்தமா இருக்காங்கல்ல. இங்க குட்டிமா சாமி கும்பிடுற சிவபெருமானும் இருக்காருல்ல, அப்புறம் என்ன? சில நேரங்கள்ல சில மனுஷங்களுக்கு கடவுளை விட சக்தி அதிகமா இருக்கும். அதனாலதான் அவங்க கொலையெல்லாம் பண்றாங்க. குட்டிமா, மல்லியம்மா எதையும் பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு கயிறு மந்திரிச்சு வாங்கிட்டு வரேன். அத கையில கட்டினா போதும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அப்படின்னா நீங்க அழுவுறத நிப்பாட்டுங்க மல்லியம்மா. நீங்க அழுவுறத பார்க்க நல்லாவே இல்லம்மா. சிரிக்கும் போதுதான் நல்லா அழகா இருக்கீங்க, இல்ல வேதா? ரொம்ப அழகா இருப்பாங்க மல்லியம்மா சிரிக்கும் போது. நீங்க இன்னும் எதுவும் சாப்பிடல, நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கிறேன். வேண்டாம், நாங்க வர வழியில நிறைய பழம் எல்லாம் சாப்பிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். கங்காதத்தன், கங்காதத்தன், எந்திரிங்க. கொஞ்சம் கஞ்சி குடிங்க. வேண்டாம். அதெல்லாம் முடியாது. இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா ஜுரம் தான் அதிகமாகும். ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த கஞ்சியை குடிங்க.
விடுறேன். ம். ம். இப்படி ஜுரம் வரும்போது உங்க அம்மா வேற என்னெல்லாம் செய்வாங்க? மருந்து தருவாங்க, கூட இருப்பாங்க. அப்புறம் அம்மா அழுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் நானும் செய்றேன். எனக்காக நீ அழுவியா பிரியம்பதா? பிடிச்சவங்களுக்காக வேண்டிக்கவும் அழுகவும் செய்யலாமே. இப்ப படுத்துக்கோங்க. நான் இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்து உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேன். இப்படி ஒருத்தர் என்ன பாத்துக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா ஜுரம் வருது ஒண்ணும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. யாருக்காவது நோயின்னு ஒண்ணு வந்தாலே அது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். இப்ப உடம்பு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. சீக்கிரமா சரியாயிடும். ம். எதனால சன்னியாசி அம்மா சித்திரபானு ஐயா எல்லா இடத்துலயும் போய் படுத்து தூங்குறாரு? நீங்க கொடுத்த தண்டனையா சன்னியாசி அம்மா? தூக்கங்கிறது ஒரு பெரிய தண்டனை தான். நீங்க கும்பகர்ணனோட கதையை கேட்டதில்லையா? குட்டிமா அதை கேள்விப்பட்டிருக்கியா? ம். தெரியும். பெரிய அசுரனும் இலங்கையோட ராஜாவுமான ராவணனோட தம்பி தானே கும்பகர்ணன்? ஆமா. கும்பகர்ணனோட வேற பெருமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கும்பகர்ணன் பீமர மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆளு. அதே மாதிரிதான் கும்பகர்ணனோட பசியும். எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையாத பசியும் தெய்வங்களை கூட பயமுறுத்துச்சு. அப்புறம் ஒரு தடவை ராவணனும் கும்பகர்ணனும் பிரம்மாவை நினைச்சு தவம் பண்ணாங்க. அவங்களோட தவத்துல சந்தோஷப்பட்ட பிரம்மா அவங்க முன்னாடி தோன்றி காட்சி தந்தாரு. கும்பகர்ணன் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா? கும்பகர்ணன் ஆசைப்பட்டது தேவர்களை எல்லாரையும் மொத்தமா அழிக்கணும்னு தான். நிர்வேதத்வம் அப்படின்னு கேட்க ஆசைப்பட்டாரு. ஆனா அப்படி ஒரு வரத்தை பிரம்மா கொடுத்தாருன்னா தேவலோகம் மொத்தமும் அப்புறம் அழிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சது வாணி தேவிதான். வாணி தேவியான சரஸ்வதி புத்திசாலித்தனமா கும்பகர்ணனோட நாக்குல ஒரு கட்டு போட்டு விட்டாங்க. நிர்வேதத்வம் அப்படின்னு கேட்க ஆசைப்பட்ட கும்பகர்ணன் பிரம்மா கிட்ட கேட்டது நித்ராவத்வம் அப்படின்னு. நித்ராவத்வம்னு சொன்னா எப்பவுமே எழுந்திருக்காம தூங்கிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை கேட்டு பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும்னு கும்பகர்ணனுக்கு அந்த வரத்தையே கொடுத்துட்டாரு. அதனாலதான் கும்பகர்ணனும் தூங்கவும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் எந்திருக்கவே இல்லையா? விஷயத்தோட ஆபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் பிரம்மதேவரோட கால்ல விழுந்து கெஞ்சினாரு. என்னோட தம்பிய சாப மாதிரி கிடைச்ச வரத்துல இருந்து விடுவீங்கன்னு ரொம்ப கெஞ்சினாரு. கொடுத்த வரத்தை திரும்ப எடுக்க முடியாதுன்னு பிரம்மதேவனும் சொன்னாரு. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரியே 6 மாசத்துக்கு கும்பகர்ணன் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாராம். அடுத்த 6 மாசத்துக்கு முழிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல கும்பகர்ணனுக்கு தாங்க முடியாத பசியும் எடுக்குமா. அன்னைக்கு கும்பகர்ணனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வரம்தான் சித்ரபானு ஐயாவுக்கும் இப்ப கிடைச்சிருக்கு. கும்பகர்ணன் அத வரமா கேட்டு வாங்கினாரு. சித்ரபானு ஐயாவுக்கு அது கேட்காமலே கிடைச்சிருக்கு. அப்படின்னா இனிமே எப்பயும் சித்திரபானோயா தூங்கிக்கிட்டே இருப்பார் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு தூங்கிட்டு தான் இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். உண்மையிலே சித்திரபானு ஐயாக்கு தண்டனை கொடுத்தது யாரு? சன்னியாசி அம்மாவா இல்ல சிவபெருமானா? சித்ரபானு ஐயாவுக்கு தண்டனை கிடைச்சதே அவரோட செயல்களால தான்.
அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யற மாதிரி துரோகமான செயலை யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் தண்டனை கிடைக்கும். சித்ரபானு ஐயாவோட தண்டனை எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். என்ன வேதா, நான் சொல்றது சரிதானே? சித்ரபானு ஐயாவோட திமிரு குறையணும், சுகன்யா ராணியோட திமிரும் குறையணும். அப்புறம் வர்ணா நல்ல புள்ளையா எங்க கூட சேர்ந்து விளையாட வரணும். அப்படி வருவான்னு சன்னியாசினி அம்மா எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. வருவா குட்டிமா. நன்மையோட வெளிச்சத்துக்கு பக்கத்துல நடந்து வராம யாராலையும் வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்க முடியாது. வர்ணா வருவா கண்டிப்பா. நான் உன் மடியிலையா படுத்து தூங்குனேன்? ஆமா, தூக்கத்துல 2-3 தடவை அம்மான்னு கூப்பிட்டீங்க. நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததும் என் மடியில படுத்து தூங்குனீங்க. நீ எந்திரிச்சு போயிருக்கலாம்ல பிரியம்பதா. ஜுரம் குறைஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆமா நிஜம்தான். நீ என்ன மன்னிச்சிரு. என்ன எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்னால எந்திரிச்சு கூட போக முடியாத மாதிரி உன்னை இங்க உட்கார வச்சிட்டேன்ல. அதனால என்ன, நானும் தானே தூங்குனேன். இருந்தாலும் அத நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சரி, நீ போய் படுத்து தூங்கு. சரி, நானும் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். ம். குட்டிமா, குட்டிமா, குட்டி, உட்காருமா, சாப்பிடு. நீங்க சாப்பிடலையாமா? நீ முதல்ல சாப்பிடு. என்னாச்சுமா, சாப்பாடு இல்லையா? இருக்கு, உள்ள இருக்குமா. இன்னைக்கு எனக்கு பசிக்கல. அப்படின்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிடணும். நீ சாப்பிடலன்னா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அம்மா நிறைய இடத்துக்கு வேலை தேடி போனேன். ஆனா யாரும் வேலை கொடுக்கல. அதனால என்ன, வேதாவோட அப்பா கிட்ட சொல்லி உதவி பண்றேன்னு சொல்லிருக்கால. வேதா குட்டி நம்ம மேல இருக்கிற அன்புனால சொல்றா. ஆனா யாரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரையும் சித்ரபானு ஐயா தடுப்பாரு. குட்டிமா, நாளைக்கும் வேலை தேடி எங்கேயும் கிடைக்கலன்னா அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க வந்த மாதிரியே இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம். எங்க? எங்கேயாவது. ஒருவேளை நம்ம பழைய காட்டுக்கே போயிடலாம். அங்க போனோம்னா நம்மள யாரும் கீழ்த்தரமா நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்மள சேர்த்துக்கவும் செய்வாங்க. அதாம்மா நல்லது. நீங்க போனாலும் நான் வரமாட்டேன். நான் என்னோட வேதாவை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். இப்படிலாம் சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்தாதம்மா. அம்மாவால இது தாங்க முடியாது. உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க என்னால முடியலன்னா நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? உங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கலன்னா நான் பட்னியா இருக்கேன். என்னால வேதாவை விட்டு வர முடியாதுமா. நான் இந்த தேசமங்கலத்துல இருந்தா போதுமா, வேற எங்கேயுமே நான் வரமாட்டேம்மா. குட்டிமா, கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கம்மா. நம்ம இங்கே இருந்துக்கலாமா. என்னோட தங்க அம்மால ஒத்துக்கோங்கம்மா. சரி, நீ இப்படியெல்லாம் சொல்லும்போது என்னால எப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும்? கடவுளே, என் குழந்தையை ஏமாத்திராதீங்க. தேவி, அம்மா மகமாயி தேவி, தேவி, தேவி மகமாயி, தேசமங்கலத்தம்மா தேவி. வேதா, ஆ? சம்பிரதாயப்படி
அம்மாவோட அஸ்தியை இன்னும் கரைக்கவே இல்லை. கங்கையில கரைக்கணும்னு தான் உங்க அம்மா ஆசைப்பட்டா. அப்ப இருந்த சூழ்நிலையில அது முடியாம போச்சு. இன்னும் அதை பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லைன்னு அப்பா மனசுக்கு தோணுது. நேத்து அம்மா அப்பாவோட கனவுல வந்தாங்க. அவங்க முகத்துல ஏதோ கவலை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற எதுக்கும் அப்பா இது வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்ல. ஒருவேளை இதுவா இருந்தா? அப்படின்னா அதை சீக்கிரமா பண்ணிடுங்கப்பா. அம்மாவோட ஆசை இல்லையா அது? போகணும்னா ராஜா உத்தரவு கொடுக்கணும். பதிலுக்கு பூஜையெல்லாம் செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். ஐயா ஒத்துப்பாரு. தேவிக்கு பூஜை செய்ய வேற யாராவது வருவாங்க. அம்மாவோட ஆசை இல்லையா? கண்டிப்பா நடக்கும். அப்பா குருகுலத்துல போய் குரு கிட்ட பேசுறேன். அப்பா திரும்பி வர வரைக்கும் அங்க இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? குருகுலத்துல இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா இன்னொரு விஷயம் நான் கேட்கட்டுமா? கேளுமா. நான் மல்லியம்மா வீட்ல குட்டிமா கூட இருக்கட்டுமா? அங்கனா மல்லியம்மா என்ன பாத்துப்பாங்க. கூட விளையாட குட்டிமாவும் இருப்பா. நான் சந்தோஷமா இருப்பேன்பா. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அத எல்லாரும் எப்படி ஏத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க கிட்ட எந்த வேறுபாடும் காட்ட வேணான்னு நீங்க தானேப்பா சொல்லி கொடுத்தீங்க. அப்பா உன்கிட்ட சொன்ன அது நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. ஆனா புரிஞ்சுக்காத ஆளுங்களும் இருக்காங்க. மனுஷங்களை எந்த விதத்திலையும் புரிஞ்சுக்காதவங்க. இருந்தாலும் ராஜா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ராஜா வேணான்னு சொன்னா நீங்க எதிர்த்து எதுவும் பேச வேண்டாம்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுப்பேன். நல்ல பிள்ளை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேதா வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா உன்னை கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போறேன். சரியா? உங்க கூட சேர்ந்து நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அப்படி என்ன கூட்டிட்டு போறீங்கன்னா குட்டி அம்மாவும் என் கூட வந்தா கூட்டிட்டு போவீங்களா? பதில் உனக்கு தெரிஞ்சதுதான். அதனால வேற வேற கேள்வி கேட்கறதுனால பதில்ல எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. எதுக்கும் அப்பா ராஜா கிட்ட பேசி பாக்குறேன். மிச்சம் எல்லாம் நம்ம அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். சரிப்பா. இவ்ளோ நகை இருந்தோ இந்த மீனாட்சி இதெல்லாம் போட்டுக்காம சுத்திக்கிட்டு இருக்காளே. நகை மேல ஆசை இல்லாதவ இதெல்லாம் ஆராய மாட்டா. அம்மா அம்மா ஒரு விஷயம். ராணி மீனாட்சி குளிக்க போயிருக்காங்க. அது தெரியும். ஆமா, இந்த அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதையே நீ கேக்குற? இந்த அரண்மனையில எங்க வேணாலும் போற உரிமை எனக்கு இருக்கு. இது ராணி அம்மாவோட நகை தானே? யார் சொன்னா? எனக்கு பார்த்தாலே தெரியுமா? அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தீங்களா? இது என்னோட நகை. நீ பேசாம வழிய விடு. இல்ல, அவங்க வெளியில போகும்போது அறைய பாத்துக்கணும்னு என்கிட்ட தான் சொல்லிருக்காங்க. நீ தள்ளி நில்லு. இதை கொடுத்துருங்க. நீ தள்ளி நில்லுன்றல. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. தள்ளி போன்றல. இல்லம்மா, சொன்ன கேளுங்க. உன்னை நான் தூரமா போன்னு சொன்னேன். அம்மா கையை பிடிக்கிற அளவுக்கு வந்துறியா? ஐயோ, என்ன நடக்குதுங்க? பாரு மீனாட்சி, நீ குளிக்க போற நேரம் பார்த்து உன்னோட நகையெல்லாம் இவ திருட பாத்திருக்கா.
ஐயோ அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? மீனாட்சி, இப்பவே இவள வேலையை விட்டு அனுப்பணும். சும்மா அனுப்புனா பத்தாது, இந்த திருடிக்கு தண்டனையை கொடுக்கணும். திருடினவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கட்டுமாக்கா? சொல்லுங்கக்கா. அது இல்ல மீனாட்சி, இவள எனக்கு ரொம்ப வருஷங்களாவே தெரியும். என்னோட அறையில இருந்து இவ எதையும் திருட மாட்டான். நான் இவள அந்த அளவுக்கு நம்புறேன். நீங்க போட்டுக்கிறதுக்காக என்னோட நகை எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அது என்கிட்ட நீங்க கேட்டுட்டு எடுக்கணும். அதுதான் மரியாதை. எனக்கு உன்னோட நகையெல்லாம் தேவையில்லை. அப்படின்னா அது எங்கே இருக்கட்டும். செய்யாத தப்ப சொல்லி நீங்க இவள அடிச்சீங்கல்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க இங்க இருந்து போங்க. எப்படி? இந்த பொண்ணு கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க தப்பு பண்ணது அவங்க கிட்டயா இருந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேளுங்க. இவ கிட்ட மன்னிப்பு கேட்காம நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. அத நீங்க எதிர்த்தீங்கன்னா தேசமங்கலத்து ராணியோட பதவி என்னன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவு திமிரா உனக்கு? ஆமா, உன்னை விட இந்த அறையில சுதந்திரம் உன் தோழிக்கு இருக்குன்னு தானே சொல்ற. அதே சுதந்திரம் ராஜாவோட பழகும் போதும் இருக்கோ? நீங்க செஞ்ச தப்பு பெருசா இருக்கிறதால அந்த நிமிஷமே நான் இதை பண்ணிருக்கலாம். இருந்தும் அக்கான்னு நினைச்சு நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் அதை தாங்கிக்கவே மாட்டேன். ராஜா, நீங்க எதுவும் சொல்லல. நீங்க கேட்டது நியாயமான விஷயம்தான். இந்த மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு மேல செய்யாம இருக்கிறதும் தப்பு. இவ்வளவு காலம் நீங்க செய்யாம போனதுக்கு காரணமே நீங்க தேசமங்கலத்து மேலையும் தேசமங்கலத்து மக்கள் மேலையும் நீங்க வச்சிருக்கிற பாசம் தானே காரணம். தேவி மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான பக்தியும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? பூஜையெல்லாம் செய்யறதுக்கு பதிலுக்கு ஒரு ஆள. தம்பி, அதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கோவிலோட அதிகாரி நான் தானே. நானே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனா ஐயா, தேசமங்கலத்தம்மாவோட சக்திய பெருமையை பத்தி எனக்கு தெரியாதா பூசாரி? தகுதி இல்லாத ஒரு ஆளை என்ன நடந்தாலும் நான் இந்த கோவில் வாசலை மிதிக்க விட மாட்டேன். இல்ல, நான் சொன்ன அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு தானே அண்ணன் ஆசைப்படுற மாதிரியே செய்யட்டும். வரக்கூடியவரு சரியில்லாதவர்னு நமக்கு தெரிஞ்சா வேற ஒருத்தரை மாத்திக்கலாம். அதான் நல்லது. அத சொல்லித்தான் நான் ஒரு ஆளை கூட்டிட்டே வருவேன். எனக்கு முக்கியம் தேசமங்கலத்தம்மாவோட சந்தோஷம்தான். நீங்க உடனடியா புறப்படுங்க பூசாரி. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த தேசமங்கலத்து மக்களுக்கும் இந்த ராஜாவுக்கும் கவலையை கொடுக்கும். இல்ல, சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன். வரேன். அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தேவிக்கு காவல்காரன் இல்ல. அந்த இடத்துல நான் முடிவு பண்ற ஆளு. பிரமாதம். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நான் போகும்போது என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு. ஓ, நான் அதை பத்தி யோசிக்கல. ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க திரும்ப வர வரைக்கும் வேதா அரண்மனையிலே இருக்கட்டும். என்ன, சரிதானே? ஐயோ ஐயா, அப்படி நீங்க சொல்றதே பெரிய விஷயம். அதுக்கு அவசியம் இல்ல. வேதாவை குருகுலத்துல விட்டுலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ ஆசைப்படுறது வேற ஒண்ணு. மல்லியோடவும் குட்டியம்மா கூடவும் நான் இருக்கட்டுமான்னு அவ என்கிட்ட கேட்டா. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுல உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னோட மனசுல எந்த வேறுபாடும் இல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் செஞ்சது தப்புதாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா உங்களை பத்தி தப்பா பேசினப்போ என்னால அதை தாங்கிக்க முடியல. நான் இல்லாத நேரமா பார்த்து என் அறையில இருந்து நகையை திருடுறது, அதை பார்த்து கேட்கறவங்க கிட்ட திருடின்னு பட்டம் கட்டுறது, இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறது? நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. என்னங்க, உயர்ந்த பதவியில இருக்கோங்கிறதுக்காக தப்பு பண்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எல்லா தப்புக்கும் தண்டனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்க வேண்டியது அந்த பணிப்பெண்ணுக்கு தான். நீ செஞ்ச செயல் வழியா அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு.
ஆனா மாமா இத கேள்விப்பட்டா கோபப்பட மாட்டாரா? கண்டிப்பா. அனுபவத்தால திருந்தாத ஒரு மனசு அண்ணனோடதுன்னு அவர் மறுபடியும் நிரூபிச்சிட்டார். அண்ணி இந்த விஷயத்த சொல்லும்போது அண்ணன் அதுக்கு கண்டிப்பா கோவப்படுவாரு. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னால உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? இந்த விஷயம் நடந்தது நம்ம அரண்மனையில. வெளியில எங்கேயாவது நடந்து இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நாம என்ன செஞ்சிருப்போம்? யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு தானே விசாரிச்சிருப்பேன். அவங்கள தானே நான் காப்பாத்தியிருப்பேன். அதேதான் உன்னோட விஷயத்திலையும் நான் இப்ப செஞ்சிருக்கேன். அண்ணி தப்பு பண்ணிருக்காங்க, நீ அதுக்கு தண்டனை கொடுத்திருக்க. இந்த விஷயத்துல துரதிருஷ்டசாலி நான் தான். அண்ணன் எந்த தப்பு செஞ்சாலும் அத கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு தம்பியா இருக்க. மாமாவை பத்தி வர எல்லா கெட்ட பேர்களும் உங்க நல்ல பேரை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு இருக்கு. தெரியும் மீனாட்சி, எல்லாத்துக்கும் முடிவு கட்ட நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஏனுங்க? அமைதியா இருந்துச்சு நம்ம நாடு. ஆனா இப்ப எங்கெங்கேயோ ஒரு பிரச்சனையா ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் என்னோட அண்ணன். தேசமங்கலத்துக்கு சித்திரபானு இப்ப அவசியம் இல்லை, ஆபத்தானவர். இந்த தேசமங்கலத்துக்கு நான் வரும்போது தேசமங்கலத்தை சொந்தமாக்கிக்க என்னோட வலது கையா சுகன்யான்னு ஒருத்தி இருந்தா. ஆனா இடையில திடீர்னு அவ வழி மாறிட்டா. கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சா, நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு பயப்பட ஆரம்பிச்சா. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் யாராவது கை நீட்டி அடிச்சிருக்காங்களா உன்னைய? இல்ல, அந்த அடி என் முகத்துல விழல, மனசுல. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? அந்த மீனாட்சிக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி வாழ போறியா, இல்ல சாப்பாட்டுக்காக கூலி வேலை பார்க்க போறியா? 1-2 தடவை நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். இனிமே அது நடக்காது. சித்ரபானு ஐயா இனி என்ன வேணாலும் செய்யலாம், என்ன கொடுமை வேணும்னாலும் செய்யலாம், யார வேணாலும் கொல்லலாம். ஆனா இந்த தேசமங்கலத்தோட ராஜாவா பதவியில நீங்க உட்காரணும். ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதிகாரத்துக்கு மட்டும்தான் நிறைய சக்தி இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன கை நீட்டி அரைஞ்சாங்க. தேசமங்கலத்தோட ராஜாவோட மனைவிங்கிற பதவி. நீங்க ராஜாவா ஆனதும் இந்த அரண்மனைய நான் ஆளணும். முடியுமா உங்களால? எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு பேசுறேன்னு பார்த்தேன். இத்தனை முறை தோத்து உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இனியாவது ஒரு முடிவெடுங்க. ஒண்ணு நாம ஜெயிக்கிறோம், இல்லன்னா சாகுறோம். இனி நம்மளுக்கு தோல்வியே இருக்க கூடாது. சுகன்யா, தேசமங்கலத்து அம்மாவோட காவலாளியா இருந்த பூசாரி ஒரு நெடிய பயணம் போயிருக்கான். தேசமங்கலத்தம்மாவோட சக்தி இல்லாம போற இந்த மண்ல சித்திரபானு ஒரு தேரோட்டம் நடத்துவேன். அந்த தேர் நிக்கிற இடம் தேசமங்கலத்தோட சிம்மாசனமாத்தான் இருக்கும். அன்னையிலிருந்து நீ தேசமங்கலத்து ராணியாயிருப்ப. என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. ராஜா கிட்ட கேட்டப்போ அவரும் சம்மதம் சொன்னாரு. அப்படின்னா இனிமே ஒரு நாள் கூட தாமதிக்க வேண்டான்னு நினைச்சேன். அதான் திடீர் பயணம். வேதாவை அரண்மனையில் விட்டுட்டு போங்கன்னு தான் ராஜா முதல்ல சொன்னாரு. அது அவரோட ஆசை. ஆனா வேதாவோட ஆசை உங்க கூட இருக்கிறது தான். அது எங்களோட அதிர்ஷ்டம் ஐயா. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி. இவ உங்களை கூப்பிடுறது அம்மானு தானே, குட்டியம்மா மாதிரி. அதனால வேதா இங்க இருக்கிறது தான் நல்லது. வேதா அப்போ எப்பவுமே என் கூடவே இருப்பாளா? இருப்பேன் குட்டிமா. என் அப்பா திரும்பி வர வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் குட்டிமா. மல்லி,
வேதாவோட பழக்க வழக்கங்கள்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்றேன். சில எதிரிங்க இருக்காங்க. அதை நான் சொல்லணுங்கிறது இல்ல. மல்லி, உங்களுக்கே தெரியும் அந்த எதிரிங்க யாருன்னு. எனக்கு தெரியும் ஐயா. என்னோட உயிர் மாதிரி நான் வேதாவை பாத்துக்கிறேன். வேதா, பூஜையெல்லாம் மறக்கக்கூடாது. நான் இருக்கும்போது எப்படி தேசமங்கலத்தம்மா கோவிலுக்கு போவியோ அந்த மாதிரி போகணும். புதுசா வர்ற பூசாரிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உனக்கு என்ன தெரியுமோ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரிப்பா. என் பொண்ண நான் இது வரைக்கும் பிரிஞ்சிருந்ததே இல்லை. இவ்வளோ நாள் எப்படி பிரிஞ்சிருக்க போறணும்னு எனக்கு தெரியவே இல்லை மல்லி. ஆனா போகாம இருக்க முடியாது. நீங்க எதுக்காகப்பா அழுவுறீங்க? பயணம் போகும்போது இப்படி அழுக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, அப்பா போயிட்டு வரேன். நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்கப்பா. பரிகாரத்தை பண்ணிட்டு அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். நான் கிளம்புறேம்மா. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கிளம்பும் போது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க ஐயா. ஆகட்டும், எல்லாம் நல்லதே நடக்கும். போமா. வேதா குட்டி, அம்மாக்காக தானே போயிட்டு வரட்டும். இல்லன்னா அப்பாக்கு நிம்மதியே இருக்காது. ஐயா, பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தேசமங்கலத்துல பக்தர்களுக்கு குறை இல்லையே. பக்தர்களுக்கும் குறையில்ல, அந்த பக்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற கதைகளுக்கும் குறையில்ல. சொன்னது என்னாச்சு? செய்ய வேண்டியதை எந்த குறையும் இல்லாம செஞ்சிருக்கையா. கோயில் சக்தி இழக்க ஆரம்பிச்சிடுச்சு. 21 நாளைக்கு இதை தொடர்ந்து செய்வேன். அதுக்கு அப்புறமா தேசமங்கலத்து அம்மனோட சக்தியை திரும்பி கொண்டு வர யாராலையும் முடியாது. அற்புதங்கள் நிறைய செய்யறவ தேசமங்கலத்தம்மா. எதுவும் தப்பாயிடாத. இல்லைங்க ஐயா, எந்த தப்பும் நடக்காது. மந்திர தந்திரம்லாம் கத்துக்கிட்டப்போ அதுல இருந்து எப்படி வெளியில வரலாங்கிறத தான் நான் முதல்ல கத்துக்கிட்டேன். நல்லது. தேசமங்கலத்தோட பூசாரி இங்க இருந்து போறதும், நீங்க தற்காலிக பூசாரியா இங்க வர்றதும் தேசமங்கலத்தோட சரித்திரத்தை மாத்தி எழுதும். இன்னும் 21 நாட்கள்ல தேசமங்கலம் சித்திரபானுவோட கைக்குள்ள. சித்திரபானு நினைக்கிறதெல்லாம் இனி நடக்கும். புத்திசாலித்தனமா யோசிச்சா ஒரு ராஜ்யத்தை பிடிக்க ஒரு நாள் கூட தேவையில்லை நமக்கு. ஆனா இப்போ 21 நாள் இருக்கு நமக்கு. 21 நாள் கழிச்சு பரிகாரம் பண்றதுக்காக ஜோசியரை வரவழைக்கும் பொழுது நான் செஞ்ச தப்பெல்லாம் தெரிய வரும். பயமா இருக்கா? நீங்க என் கூட இருக்கும்போது இல்ல. அப்படின்னா தைரியமா இரு. 21 நாள் முடியும் போது யாரும் கேள்வி கேட்க முடியாத சக்தியா தேசமங்கலத்துல இந்த சித்திரபானு இருப்பான். அப்போ உங்களுக்கு எதிரா யாராலையும் பேச முடியாது. தேசத்தோட ஆஸ்தான பதவியில நீங்க இருப்பீங்க. என்ன போதும்ல? நீங்க மனசுல போடுற கணக்கு பூரா நான் நம்பல. ஆனா எனக்கு சொன்ன கூலியில எந்த குறையும் வரக்கூடாது. தருவேன், பேசுறதை விட அதிகமா தருவேன். தேசமங்கலம் மாறட்டும். அதுக்கு பின்னாடியே
தேசமங்கலத்தோட ஆட்சியும் மாறும். தேசமங்கலத்தம்மாவோட பாதுகாப்பு இல்லாத தேசமங்கலம். அதுக்கப்புறம் இந்த மக்கள் பாதுகாப்பை தேடி பயந்து அலறுவாங்க. அவங்க ஒரு காவலாளியை தேடுவாங்க. அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய காவலாளியா இந்த சித்ரபானு நிப்பான். எதுக்காகம்மா நீங்க இப்படி பண்றீங்க? இவ்ளோ நாள் இந்த குடிசையில நீயும் நானும் மட்டும்தானே இருந்தோம். இன்னைக்கு வேதாவும் இருக்கா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம் மல்லியம்மா. வேணும்மா. உங்க அப்பாவுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் இவ்ளோ ஆளுங்க இருக்கிற இந்த ஊர்ல உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. அது எந்த நம்பிக்கையில? இந்த மல்லியம்மா உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டுதான். அப்பாவுக்கு தெரியும் நீங்க என்ன தங்கம் மாதிரி பாத்துப்பீங்கன்னு. சரி, நேரம் ஆயிடுச்சு, தூங்கலாம் வாங்க. வேதா குட்டி, வெறும் பாயில படுத்திருக்க மாட்டேல்ல? நீ இந்த துணி மேல படுத்து நல்லா தூங்கு. குட்டிமா உங்க கூட எப்படி படுத்து தூங்குறாளோ அந்த மாதிரி படுத்துக்கிட்டா போதும். சரி, படுப்போம். என்னம்மா? அப்பா இப்போ எங்க போயிருப்பாரோ என்னமோ. அப்பா நல்லபடியா பயணம் பண்ணிட்டு இருப்பாரு. தேசமங்கலத்து அம்மா தேசமங்கலத்து பூசாரிய காப்பாத்தாம இருப்பாங்களா? நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அப்பா இல்லாம இருந்ததே இல்ல. எல்லா நாளும் என் கூடவே இருப்பாரு. வீட்டுல கொஞ்ச நேரம் என் சத்தம் கேட்காம இருந்தா உடனே அப்பா கூப்பிடுவாரு, வேதாமா நீ எங்க இருக்கன்னு. அது வேதா குட்டி அப்பாவுக்கு அவ்வளவு பிடிச்சதுனாலதான். படுக்கும் போது நான் அப்பாவோட நெஞ்சில தலை வச்சுதான் தூங்குவேன். அப்படியே நான் தூங்குனதும் அப்பா என்ன மெதுவா தூக்கி படுக்க வைப்பாரு. அப்பா இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, இருந்தாலும் உங்க 2 பேர் கூடயும் இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, என் நெஞ்சில தலை வச்சு தூங்கு. நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன்னை தனியா படுக்க வைக்கிறேன். அப்போ குட்டிமா படுக்க வேண்டாமா? 2 பேரும் தலையை வச்சுக்கங்க. வேதா, ஒரு கதை சொல்றியா? இப்போவா? நான் உனக்கு நிறைய கதை சொல்லி கொடுத்திருக்கேன்ல. நீ கதை சொல்றத கேட்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அத கேட்டு கேட்டு தூங்கலாம்ல. சொல்லு வேதா. சொல்றேன். புராணத்துல வர கதையே சொல்றேன். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல நடந்த யுத்தத்தை பத்தின கதை. வேதா, என்ன வர்ணா? உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்புறம் எப்படி உங்க அப்பாவை பார்க்காம இருக்க? அம்மாவோட சடங்கு செய்யறதுக்கு தானே அப்பா போயிருக்காரு. எனக்கு கூட கூட்டிட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான். நீ குட்டி அம்மா கூடயும் உங்க அம்மா கூடயும் தான் இருக்கியா? ஆமா. அது நல்லதா போச்சு. அவங்கள தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நீ அங்க தங்கி இருக்கிறது பெரியப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. பெரியப்பா அதை என்கிட்டயும் சொன்னாரு. ஆனா நான் பெரியப்பாவை எதிர்த்து பேசினேன். அது ஏன்? பெரியப்பா நிறைய தப்பு பண்றாரு. நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய புத்திமதி சொன்னாங்க. அதனால பெரியப்பா சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொல்றது நிஜமா வர்ணா? சத்தியமா. பெரியம்மாவும் பெரியப்பாவும் அந்த மாதிரி நடக்க முயற்சி பண்ணா அவங்கள திருத்த தான் நான் முயற்சி பண்ணுவேன். வர்ணாவோட மனசை இப்படி மாத்தினது தேசமங்கலத்தம்மாவா தான் இருப்பாங்க. வேதா, இப்பயும் என் மேல கோவமா இருக்கியா? நான் உன் மேல எப்பயுமே கோவமா இருந்தது இல்ல. நான் எப்பயும் என் அப்பா கிட்ட சொல்லுவேன், வர்ணா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. சித்ரபானு ஐயா சொல்றதெல்லாம் கண்ணை மூடி நம்புறதுனாலதான் வர்ணா தப்பு பண்றான்னு. குட்டியம்மா வீட்டுக்கு நானும் ஒரு நாள் வரேன். நிஜமாவா? அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல, மன்னிப்பு கேட்க வேணாமா? நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஆனா நீ அவங்க வீட்டுக்கு வந்தனா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வரேன்.
கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். அப்புறம் உன் கூடயும் குட்டியம்மா கூடயும் தோழி ஆகணும். அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தா நான் ஓடி போய் சொல்லி இருந்திருப்பேன். வர்ணா என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும். அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா? உங்க அப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரையும் நான் வந்து பாப்பேன். அப்படின்னா நீ போ வர்ணா. நான் இந்த வழியா குட்டிம்மா வீட்டுக்கு போறேன். வேதா, என் கையில ஒரு பிரசாதம் இருக்கு. இன்னைக்கு காலையில சில பண்டிதர்கள் அப்பாவை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்தது. குருகுலத்துல வச்சு சாப்பிட்றதுக்கு அம்மா கொடுத்து விட்டாங்க. நான் அதை உனக்கு கொடுக்கட்டுமா? கடவுளோட பிரசாதம் தானே, குடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.